திராவிட வெற்றி கழகம், அது தமிழக வெற்றி கழகம், இது திராவிட வெற்றி. இதுவும் ஒரு டூல் கிட் தான். ஆனா அந்த டூல் கிட் என்னன்னா திமுக அரசியல் சித்து விளையாட்டு எல்லாமே வைகோவையும் வச்சுக்குவாங்க. திமுகவோட டூல் கிட் சார், நீங்க நான் சொல்றத மறுத்து சொல்லுங்க. மக்கள் நீதி மையம் கமலஹாசன், தாவேகா ஜோசப் விஜய், இது எப்படி சொல்ல முடியும்? இப்ப இந்த ஜோசப் விஜய் அங்கிள்னு கூப்பிடுறாரு இல்லைங்களா? நான் அண்ணா வைகோ எல்லாம் கோவிச்சுக்கிறாங்க, அங்கிள்னு நீங்க கூப்பிட்டீங்களேன்னு. இதை விட கோபமா கமலஹாசன் அவர்கள் டிவி உடைச்சார். ஆனா அவரே இன்னைக்கு எங்க இருக்காரு? அதேதான். இன்னைக்கு ஜனநாயகன் படம் யாருக்கு வித்திருக்கிறாங்க? சேட்டலைட் உரிமை யாருக்கு? புரியுதுங்களா? தெரிஞ்சுக்கங்க, இவங்க டூல் கிட்டு தான். இவர் மட்டும் டூல் கிட் இல்ல, இப்ப டிவிக்கே, இப்ப டிவிக்கே வந்திருக்குது இன்னொரு டூல் கிட். என்னது? திராவிட வெற்றி கழகம், அது தமிழக வெற்றி கழகம், இது திராவிட வெற்றி. இதுவும் ஒரு டூல் கிட் தான். ஆனா அந்த டூல் கிட் என்னன்னா திமுக அரசியல் சித்து விளையாட்டு எல்லாமே வைகோவையும் வச்சுக்குவாங்க, என்னங்க சத்யாவையும் வச்சுக்குவாங்க. திமுக அரசியல் சித்து விளையாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு நாள் தெரியாதா மல்லை சத்யாவுக்கு 250 கோடி ரூபாயில வைகோ வீடு கட்டிட்டு இருந்தாரு, வைகோவுக்கு சாராய உற்பத்தி ஆலை இருக்குது, இதெல்லாம் மல்லை சத்யாவுக்கு இவ்வளவு நாளா தெரியாதா? புலவர் சிறந்தியப்பனுக்கு இவ்வளவு நாளா தெரியாதா? அவர் நாஞ்சில் சம்பத்துக்கு இவ்வளவு நாளா தெரியாதா? தெரியாமையா வைகோவை அகவாழ்வில் தூய்மை, பொது வாழ்வில் நேர்மை, லட்சியத்தில் உறுதி, இத்தனைக்கு அப்புறமும் நடைபயணம் போறாரு எங்க அண்ணன் வைகோ. போதைப் பொருள் இருந்து விடுவிக்கிறாரா? திமுக வெற்றிருந்து நாட்டை விடுவிப்பா. முதல்ல இந்த போதைப் பொருளுக்கெல்லாம் யாரு எஜமான்? யாரு? சாராய கம்பெனி நடத்துறது யாரு? இந்த போதைப் பொருளுக்கு அயலக அணி ஜாபர் சாதிக்கு யாரு? அயலக அணி தானே. அவர் அது வைகோ அவருடைய அரசியல் பிழைப்பு, அதுல சரியான பங்கு கிடைக்கல. இப்ப சமீபத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சாங்க, அதிமுக இருந்தவங்க எல்லாம் திமுக வந்துட்டாங்க, அவங்க எல்லாம் நல்ல வேலை செய்யறதுனாலதான் திறமையானவங்களா பார்த்து முதலமைச்சர் பயன்படுத்திக்கிறாரு. என்ன திறமை? செந்தில் பாலாஜிக்கு என்ன திறமை? முதல் குடும்பத்துக்கு தேவையான பங்கை கொடுத்துறாரு, அது செந்தில் பாலாஜியுடைய திறமை. புரியுதுங்களா? அதே மாதிரிதான் திமுக இருந்து நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஐயா துரைமுருகன், KN நேரு, இப்ப அவங்க மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு. அவங்க எல்லாம் தனி ஸ்டாலின் நிகரான தலைவர்கள். ஆனா அதிமுக இருந்து வந்தாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் சம்பாரிச்சு அப்படியே, இது நான் சொல்லலீங்க, உங்க ஊர் மந்திரி சொல்லி இருக்கிறாரு, அமெரிக்கா ரிட்டர்ன் மாப்பிள கணக்குள்ள நிதியமைச்சரா இருந்தவர் என்ன சொன்னாரு? 30,000 கோடி ரூபாய் அவங்க தாத்தா சம்பாரிச்சதை விட 2 வருஷத்துல இவங்க பண்ணிட்டாங்கன்னு இருக்கிறாரு. அதனால அதிமுக இருந்து திமுக மந்திரியா இருக்கிறவங்க எல்லாமே முதல் குடும்பத்துக்கு வேண்டிய அந்த பணத்தை பங்க கொடுத்துறாங்க. அதனால அவங்க எல்லாம் மந்திரிகளா இருப்பாங்க, காலத்துக்கு மந்திரியா இல்ல. வைகோ எல்லாம் இது மாதிரி நிறைய நடைபயணம் நடத்தணும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வைகோ யார் யாரையோ எடுத்து அரசியல் பண்ணிருக்கிறாரு. இப்ப அவருடைய அரசியல் மல்லை சத்யாவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, தம்பி சிச்சனுக்கு விளக்கம் கூடிய அளவுக்கு மாறி இருக்குது. வைகோவை ஏற்கனவே திமுக சிலுவையில் அரைஞ்சிருச்சு. எந்த வைகோ திமுகவை எதிர்த்து, எந்த வைகோ வாரிசு அரசியலை எதிர்த்து வந்தாரோ அந்த வைகோவே இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? திமுக ஒரு MP பதவிக்காக, மகனை MP ஆக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த வைகோவை திமுக இருக்கிறாரு. அதனால வைகோ நடைபயணம் செய்ய வேண்டியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.